இப்போது நம்ம சீம்பால் பால்கோவா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது மாடு கன்று போட்டு 5 நாளில் மட்டும்தான் இந்த சீம்பால் கிடைக்கும். இந்த பால் இப்படி மஞ்சளாக நல்லா திக்காக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாங்க. இந்த பால் நல்லா சுண்டுற வரைக்கும் காய்ச்சிப்போம். இந்த பாலை காய்ச்சிறப்பயே 2 கல் உப்பு சேர்த்துக்கோங்க. பால் இந்த மாதிரி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இதோட 50 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் அதோட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துப்போம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலருங்க. இப்போது உதிரியாக வந்துச்சு. இந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டான சீம்பால் பால்கோவா ரெடி. உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.